ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒரு அற்புதமான நாள், சித்திரை பௌர்ணமி. இன்னைக்கு என்ன விசேஷங்க? சித்ரா பௌர்ணமின்னு எல்லாருக்கும் தெரியும். வேற என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்னைக்கு யாருக்கு நம்ம இன்னைக்கு என்ன விசேஷங்க? சித்ரா பௌர்ணமின்னு என்ன விசேஷம்? 10 மணி ஆக போகுது. எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சா? பசி முடிஞ்சுதா? சாப்பிட்டாச்சா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிடாம இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் சாப்பிட்டீங்கன்னா என்ன, இங்கே வந்தால் முதல் வேலை சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து உட்காருங்கன்னு சொல்கிறது தான் எங்களுடைய வேலை. முதல்ல சாப்பிடணும். இன்னைக்கு யாருடைய நாள்? இன்னைக்கு சித்திரை மாதம் பௌர்ணமி. அப்படின்னா இன்னைக்கு யாரை நம்ம நினைவு கூறணும்? யாரு? அண்ணாமலையார் இல்லை, சித்திரகுப்தன். வெரி குட். இன்னைக்கு நம்மளுடைய கணக்கெல்லாம் சரிபார்க்கக்கூடிய ஒரு நாள். ரொம்ப ரிஸ்கான நாள் இன்னைக்கு ரொம்ப ரிஸ்க்கு. நம்மளுடைய வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறி இருக்குது. என்ன சித்திரகுப்தன் என்ன பண்ணுவார்? அவரோட வேலை என்ன வேலை? அவரு என்ன கணக்கு வழக்கு பார்க்கிறாரு? நம்மளுடைய வரவு செலவு கணக்கு. என்ன வரவு என்ன செலவு, நம்மளுடைய என்ன எவ்வளவு சம்பாதிக்கிறோம் எவ்வளவு செலவு பண்ணுற கணக்கை பார்க்க போறாரு? இல்லை, என்ன புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கிறோம், எவ்வளவு பாவத்தை செஞ்சு வச்சிருக்கிறோம்னு கணக்கு பார்க்கிற ஒரு நாள் இன்னைக்கு தான். அதனால இன்னைக்கு நம்ம அவரை கொஞ்சம் ஒரு கும்பிடு போட்டுக்கணும் இல்லையா? ஒரு கும்பிடு போட்டாலே அவர் கோபம் கொஞ்சம் குறையும் இல்லையா? ஆமாம் தானே? இயற்கை. யாராக இருந்தாலும் ஒரு வணக்கம் போட்டோம் அப்படின்னா கோபமாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் சாந்தமாயிடுவாங்க. அதனால் இன்னைக்கு முதல்ல நம்ம யாருக்கு வணக்கம் போடணும்? சித்திரகுப்தனுக்கு தான் வணக்கம் போடணும். அதுவும் சித்திரை மாதம் சித்திரகுப்தனை ரைமிங்காக அவர் வச்சிருக்கிறாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கணக்கு வழக்குகள்லாம் அவர் சரி பண்ணி என்ன பண்ணுவார்? ஏதோ பாவத்தை அதிகமாக செஞ்சுருக்கிறோம். பாவம் தானே அதிகமாக செய்கிறோம் நம்ம. யாராவது புண்ணியத்தை அதிகமாக செய்கிறேன்னு சொல்ல முடியுமா? என்ன முதற்கொண்டு தான் இல்லை நான் புண்ணியம் மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை போல் ஒரு பெரிய பொய் வேறு எதுவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? சித்திரகுப்தனுக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு அப்படியே வணக்கம் போட்டாலும் அவர் என்ன பண்ணுவார்? கரெக்டாக தான் கணக்கு பார்ப்பார் இல்லையா? அவர் ஒன்றும் எதுக்கும் மயங்குற ஆள் கிடையாது இல்லையா? நம்ம காசு வாங்கி ஓட்டு போடுற ஆளெல்லாம் சித்திரகுப்தன் கிடையாது. அவர் வேற மாதிரி. ஸோ அவர் என்ன பண்ணுவார்? நம்மளுடைய கணக்கு வழக்கை பார்த்துட்டு ஏதோ தண்டனை கொடுக்க போகிறாரு அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறோம்? அண்ணாமலையாருக்கு கிரிவலம் பண்ணி ஒரு அரோகரா போட்டோம் அப்படின்னா அவருடைய அந்த பாவ கணக்கிலிருந்து நம்ம கொஞ்சமாவது தப்பிக்கலாம். உண்டா இல்லையா? அப்ப இன்னைக்கு நம்ம கிரிவலம் பண்றது மிகவும் சிறப்பானது. மற்ற நாளில் தீபத்தன்னைக்கு பண்ணுறதை விட இங்கே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் பண்ணும்பொழுது
நம்மளுடைய அந்த கணக்கு வழக்க பார்க்கக்கூடிய அந்த சித்திரகுப்தனுக்கே கொஞ்சம் நெருடலா இருக்கும். ஐயையோ, எப்படி நம்ம இந்த லட்சக்கணக்கான மக்கள் இந்த கோடை வெயில்லையும் இப்படி வந்து கிரிவலம் பண்றாங்களே, இவங்களுக்கு எப்படி நம்ம தண்டனை கொடுக்கறது அப்படின்னு சித்திரகுப்தனை கொஞ்சம் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு, இல்லையா? இதுவே நேத்திக்கோ இல்லை நாளைக்கோ இருந்தா நமக்கு தண்டனை 100% நிச்சயம். ஆனா இன்னைக்கு சித்திரகுப்தன் அந்த கணக்கை பார்க்கறதுனால நம்மளுடைய தண்டனை மிகவாக குறைக்கப்படும். அப்படிப்பட்ட பெரிய புண்ணியமான செயலை தான் இந்த கிரிவலத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்லையா? அப்ப இன்னைக்கு வலம் வர்றது எவ்வளவு அற்புதமானது. நம்மளுடைய அந்த நன்மை தீமை பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து நம்மளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சித்திரகுப்தன் யோசிக்கும் போது அண்ணாமலையார் என்ன பண்ணுவாரு? டேய் சித்திரகுப்தா, இவங்கெல்லாம் என்னோட ஆளு. எப்படி மார்கண்டேயருக்கு என்ன பண்ணாரு? அண்ணாமலையார் தானே உதச்சி மார்கண்டேயரை காப்பாத்தினாரு. அப்ப என்ன பண்ணுவார் அவரு? டேய் சித்திரகுப்தா ஜாக்கிரதை, இவங்க எல்லாம் கிரிவலம் வந்திருக்கிற அத்தனை பேரும் என்னுடைய ஆளு, ஜாக்கிரதையா பண்ணு அப்படின்னு அங்க சித்திரகுப்தனுக்கு ஒரு வார்னிங் போயிடுச்சு. அவருக்கு ஒரு வார்னிங் போயிடுச்சு. அதனால இங்க வரக்கூடிய அத்தனை ஆன்மாக்களும் அவர்களுடைய பாவத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம், இல்லையா? ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. அந்த நாள்ல இங்க நம்மளுடைய வள்ளலார் மிஷன் திரு பாபுசாது ஐயா அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நமது சன்மார்க்க சங்கத்திலே ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி பல அன்பர்களை இங்கு வரவழைத்து நமக்கெல்லாம் ஒரு நல்ல விளக்கத்தை, நம்மளுடைய அறியாமையை போக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால் இங்கே ஒரு அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இரவு முழுவதும் அந்த நிகழ்வு நடக்க போகுது. சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சது, நாளை வரை அந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா போறவங்க கொஞ்சம் இளைப்பாறினாலும் இளைப்பாறும் பொழுதும் நல்ல விஷயத்தை காதில் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான எண்ணத்துல இந்த கிரிவல பாதையிலேயே இந்த நிகழ்வை அமைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அற்புதமான ஒரு தலைப்பு, பீபிலிகா நியாயம், டிகங்க நியாயம் அப்படின்னா என்னங்க? இதுவும் கேள்விப்படாத பேர் இல்லையா? ஒண்ணுமே இல்லைங்க, சாதாரண விஷயம்தான். நமக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்சது எறும்பு, இல்லையா? அந்த எறும்பை பத்தியும் ஒரு பறவையை பத்தியும் பார்க்க போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. எறும்பை பத்தியும் பறவையை பத்தியும் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். நம்ம ஒரு இப்ப எதுக்காக இப்ப கிரிவலம் வரோம், எதுக்காக திருவண்ணாமலைக்கு வரோம்? இறைவனுடைய அந்த தரிசனத்திற்காக அல்லது இறைவனுடைய அருளை பெறுவதற்காக இங்க வந்துகிட்டு இருக்கிறோம், இல்லையா? என்ன வெயில் இன்னைக்கு, அவ்வளவு வெயில். இன்னும் 2 நாள்ல கத்திரி வெயில் ஆரம்பிக்க போகுது. ஆனா இந்த வருஷம் பாருங்க, கத்திரி வெயில் ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து வெயிலுடைய தாக்கம் குறைய போகுது. ஒரு அற்புதமான வருடம் இந்த வருடம், அதனுடைய தாக்கம் குறைய போகுது. நீங்க வேணும் பாருங்க, இந்த 2 வாரம் அனுபவிச்ச அந்த வெயில், கத்திரி வெயில் 3ஆம் தேதி தொடங்குது இல்லையா, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுது, இல்லையா? மழையே இன்னைக்கு வந்தாலும் வரலாம், நாளைக்கு வந்தாலும் வரலாம். சவுத்துல எல்லாம் நல்ல மழை, தென்பகுதியிலெல்லாம் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது, சாயந்தரத்துல ரொம்ப நல்ல மழை. அது மாதிரி ஒரு மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதமான நாளில் நம்ம இங்கே எல்லாரும் சந்திச்சிருக்கோம், இல்லையா? நம்மளுடைய அந்த பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் சரிபார்த்து நமக்கு தண்டனை தரும் பொழுது அந்த தண்டனையிலிருந்து 50% நம்ம எல்லாருமே தப்பிச்சிட்டோம். திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் தப்பிச்சிட்டோம். அப்போ இங்க ஒரு தலைப்பை கொடுத்து பேச சொல்றது, என்னை சென்னையிலேருந்து கூப்பிட்டுருக்காங்க. என்ன பேசணும்? எந்த மார்க்கத்தை நாம் கடைபிடித்தால் இறைவனுடைய அருளை சீக்கிரமா அடைய முடியும், இறைவனுடைய அருளை சீக்கிரமா அடைய முடியும். எறும்புக்கு ஏதாவது மார்க்கம் இருக்கா? நம்ம நிறைய மார்க்கம் பார்த்துருக்கிறோம், இல்லையா? அந்த பக்கம் ஈஷா பார்த்துருப்போம், பிரம்மகுமாரிகள் பார்த்துருப்போம், வாழ்க வளைமுடன் மையமுடன் பார்த்துருப்போம், நிறைய மார்க்கங்கள் பார்த்துருக்கோம். இங்க சன்மார்க்கமும் ஒரு மார்க்கமா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த எறும்பு ஒரு மார்க்கம், இல்லது பறவை ஒரு மார்க்கம். இதுல 2த்துல எதை கடைபிடிக்கிறதுன்னு இப்ப நான் பேச போறேன். நம்ம எறும்பு ஃபாலோ பண்றதா அல்லது பறவையை ஃபாலோ பண்றதா? எறும்பு எப்படிங்க போகும்? நம்ம தரையில் எல்லாரும் எறும்பு பார்த்துருக்கோம்ல, எறும்பு எப்படி போகும்? நீங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், இல்லாட்டி தூக்கம் வந்துடும். எனக்கு கூட தூக்கம் வந்துடும், இல்லை மணி ஆகுது, இல்லை 10 மணி ஆகுது. எறும்பு எப்படி போகும்? சாரையாக ஒரே நேர்கோட்டில் போகும். அதை நீங்கள் தடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்?
அப்படி வளைஞ்சு மறுபடியும் நேராக போகும் இல்லையா? ஒன்று பின்னாடி ஒன்று ரொம்ப அற்புதமாக அப்படியே போகும். வேகமாக போகுமா? இல்லை, மெதுவாக தான் போகும். ஆனால் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சின்னு எறும்பு நின்று பார்த்துருக்கீங்களா? டயர்டே ஆகாது. எறும்பு நிதானமாக போகும், நேராக போகும், டயர்டாகவே ஆகாது. அதனுடைய இலக்கை அடையிற வரைக்கும் அது முயற்சி செய்து கொண்டே இருக்கும் இல்லையா? அப்போ அது நல்ல வழிதானே, நல்ல வழிதானே. அப்போ அந்த எறும்பு அதை ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையை நடத்தணுமா வேண்டாமா? நடத்தணும். சரி, எறும்பு என்ன பண்ணும்? நிறைய பொருள் இருக்கும்போது எடுத்துக்கிட்டு போய் சேமித்து வச்சு, பொருள் கிடைக்காத போது சேமித்து வச்ச பொருளை வச்சு வாழ்ந்துட்டு இல்லையா? நாம் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன எறும்பு உதாரணமாக எடுத்தா கூட நம்மளுடைய வாழ்க்கை அதை விட கீழ்த்தரமாக இருந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? ஒரு எறும்பு வாழற ஒரு அறிவுள்ள வாழ்க்கையை கூட நம்ம 6 அறிவு படித்த மனிதன் வாழறானா? இல்லை, இல்லை. அந்த எறும்பு நிறைய வகை இருக்கு இல்லையா? சித்தெரும்பு, கட்டெரும்பு, அப்புறம் இந்த மரத்தில் அப்படியே கூடு கூடாக கட்டிட்டு இருக்க முசுறு, எல்லாம் ரொம்ப மோசமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா? ஆனால் அந்த எறும்புனுடைய வாழ்க்கை, அந்த எறும்பு எறும்பு புத்து பார்த்துருக்கீங்க இல்லையா? நம்ம எல்லாரும் அந்த பாம்பு புத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பாம்பா புத்து கட்டுது? எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம இல்லையா? எறும்பு தானே புத்து கட்டுது. அந்த புத்துக்கு உள்ளார எல்லாரும் கூகுளில் போய் பாருங்க, எறும்பு புத்துடைய உள்ளமைப்பு அப்படின்னு கொஞ்சம் கூகுளில் போட்டு பாருங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு இன்ஜினியரால் கூட கட்ட முடியாது. முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, கட்ட முடியாது. ஏன்னா அது உள்ள அவ்வளவு அறைகள் வைத்து அவ்வளவு அற்புதமா தன்னுடைய வீட்டை, இல்லத்தை அது அமைத்து கொண்டிருக்கிறது. அது என்ன சிவில் இன்ஜினியரிங் படிச்சதா, இல்லை ஆர்கிடெக்ட் படிச்சதா, இல்லை மேஸ்திரியா, சித்தாளா, பெரிய ஆளா, யாரை வச்சு கட்டுது? இல்லை அது பிளான் போடுதா? பிளான் போட்டு எல்லாம் கட்டி இன்னைக்கு கிரகப்பிரவேசம் அதுன்னு எதையாவது கொண்டுதா? அது பாட்டுக்கு அது வேலையை செய்யும். யாராவது அதை சூப்பர்வைஸ் பண்ணுறாங்களா? எதுவும் கிடையாது. இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா, நமக்கு ஏதாவது ஒரு சிக்னலில் ரெட்டு நிற்கிதுங்க, ரெட் சிக்னல் இருக்குது, நம்ம காரை ஓட்டிக்கிட்டே வந்துட்டான், போலீஸ்கார் நிறுத்துறாரு, காரை நிறுத்திக்கிட்டான். போலீஸ்கார் என்ன ரெட் சிக்னல் பார்த்தியா அப்படின்னு. பார்த்தேன். அப்புறம் ஏன் நீ தாண்டி போகிற? உங்களை பார்க்கலையே. உங்களை பார்க்கல, உங்களை பார்த்துருந்தா நிறுத்தியிருப்பேன், ரெட்டு பார்த்ததுனால நிறுத்தலை. நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ரெட்டு பார்த்தா உடனே நிறுத்தணுமா இல்லையா? ஆனால் போலீஸ்காரன் நின்னா மட்டும்தான் நிறுத்துறோம். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் இருக்கு. ஒரு ரூல் ஃபாலோ போட்டால் அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம போலீஸ்காரன் நின்னா மட்டும்தான் அந்த ரூலை ஃபாலோ பண்ணுறது. அப்படியே போலீஸ்காரன் மறிச்சா கூட நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் எடுத்து அவர் கையில் வைக்க பார்ப்போம் இல்லையா? பார்ப்போமா இல்லையா? உண்மையை ஒத்துக்கணும் இல்லையா? ஒரு 100 ரூபா கொடுத்தா அடங்கிடுவாரா? 200 ரூபா கொடுத்தா அடங்கிடுவாரா? அப்படிதான் நம்மளுடைய எண்ணம். ஆனால் எறும்பு அப்படி இருக்காது, அது அப்படி இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை முறையை நம்ம பயன்படுத்தினா எப்படி நம்ம அதனுடைய இலக்கை அது எப்படி அடையுதோ அந்த மாதிரி நம்மளுடைய இலக்கை நாம் அடைய வேண்டும். இதுதான் வள்ளல் சொல்றார். 2 மார்க்கம் இருக்கின்றது. ஒன்று எறும்பு மார்க்கம், பீபிலிகா மார்க்கம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று விஹங்க மார்க்கம், அது பறவை. இந்த பறவை எப்படி தெரியுமா? ஹெலிகாப்டர் மாதிரி. ஹெலிகாப்டருக்கு ரன்வே தேவைப்படுமா? அது அப்படியே ஓடி போய் அப்புறமா ஏறணுமா? இல்லை, நின்று எடுத்தது அப்படியே நேரம் மேலே போயிடும் இல்லையா? அப்போ நாம நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் அந்த இலக்கை அப்படியே நின்று எடுத்தது அப்படியே மேலே பறந்து போய் எடுத்து பிடிச்சிடலாமா? இல்லை எறும்பு மாதிரி கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சி அடையணுமா? எந்த மார்க்கம் சிறந்த மார்க்கம்? ஓகே, எறும்பு தான் சிறந்த மார்க்கம்னு சொல்லுவோம், இல்லை பறவை தான் சிறந்த மார்க்கம்னு சொல்லுவோம். இந்த முயல் ஆமை கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளோ பேருக்கு தெரியும் முயல் ஆமை கதை? ஓகே, குட், வெரி குட். பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கதையை நான் ஒரு தடவை சொல்லட்டுமா? முயலும் ஆமையும் இருந்தது. 2 பேரும் ரேஸ் வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சரி, வச்சுக்கலாமே அப்படின்னு. முயல் வேகமாக ஓடிடுமா இல்லையா?
ஆமாம் நிதானமாக தான் ஓடும். ரெண்டு பேரும் அந்த கோட்டிலேருந்து ரேஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு எல்லை கோடு நிர்ணயம் பண்ணிட்டாங்க. ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு. முயல் வேகமாக ஓடிடுச்சு. முக்கால்வாசி தூரம் ஓடிடுச்சு. திரும்பி பார்க்குறது ஆமையை ஆளையே காணும். அது மெதுவாக வருது. முயல் யோசிச்சு இது எப்போ வந்து எப்போ நம்மளை தாண்டி போகுது அப்படின்னு ஒரு மரத்தடியில் ஜம்முன்னு படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நிதானமாக போகலாம் அப்படின்னு அந்த முயல் ரெஸ்ட் எடுக்குது. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே தூங்கிடுச்சு. ஆமாம் அப்படியே மெதுவாக வந்து எல்லை கோட்டை தாண்டிடுச்சு. முயல் முழிச்சு பார்க்குது. ஆமாம் அந்த கோட்டை தாண்டி ஜெயிச்சு நிற்கிது. ஐயோ தூங்கிட்டோமேனு முயல் வேகமாக அப்புறம் ஓடி போகுது. யார் ஜெயிச்சது? ஆமாம். இது என்ன மார்க்கம்? எறும்பு மார்க்கம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ். அது மெதுவாக வந்தது, எங்கேயும் நிற்கல, நிதானமாக. இங்கே கிரிவலம் போகிறவங்க அத்தனை பேரும் ஒரே ஒரு நிமிஷத்தை கவனிங்க. வேக வேகமாக கிரிவலத்தில் நடக்காதீங்க. வேக வேகமாக நடந்தீங்கன்னா டயர்ட் ஆகிடுவீங்க. உங்கள் கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரே சீராக எந்த வேகத்தில் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த வேகத்தில் ஒரு நிதானத்தோடு நடந்தீங்க அப்படின்னா உடல் உபாதையே இல்லாமல் கிரிவலத்தை முடிக்கலாம். சரிங்களா? அப்போ இப்போ இந்த ஆமை என்ன பண்ணுச்சு? நிதானமாக, எங்கேயும் ஓய்வு எடுக்கலை, நிதானமாக வந்தது. அதனால் ஜெயிச்சிடுச்சு. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ். அப்புறம் அந்த முயல் சொல்லிச்சான், இது வரைக்கும் தானே கதை? இல்லை, இன்னொரு பார்ட் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, முயல் கேட்டது, எப்பா நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், அதனால் தோற்று போயிட்டேன். அப்போ இன்னொரு தடவை ரேஸ் வைக்கலாமா? உனக்கு வேணும் எனக்கு வேணும், இன்னொரு தடவை வைக்கலாம். இப்போ யார் ஜெயிக்கிறா பார்க்கலாம். ஆமாம் ஓகே சொல்லிச்சு. சரி பரவாயில்ல வைக்கலாம் அப்படின்னு. இப்போ முயல் வந்து சுதாரிச்சுக்கிட்டு, சரி இந்த தடவை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னுச்சு. ரேஸ் ஆரம்பிச்சது. முயல் வேகமாக ஓடி போய் ஜெயிச்சிருச்சு. ஆமாம் கால்வாசி தூரம் கூட வரல, முயல் ஜெயிச்சிருச்சு. அப்பாடா நான் ஜெயிச்சிட்டேன். இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம்? நம்ம ஒரு இலக்கை நோக்கி வேகமாக பயணித்தால் அந்த இலக்கை வெகு சுலபமாக அடைய முடியும் இல்லையா? அப்போ நம்மளுடைய இந்த டெடிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்மகிட்ட இருந்ததுன்னா, முதல்ல என்ன இருந்தது? ஆணவம் இருந்துச்சு முயலுக்கு. எப்படா ஜெயிக்க போதும் அந்த ஆணவத்தில் கொஞ்சம் மயங்கிருச்சு. அப்போ தோத்து போச்சு. இந்த தடவை ஒரு முனைப்பு, ஆகா போன தடவையை தோத்துட்டோம், இந்த தடவை விட்டு கொடுக்கவே கூடாது, எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்போட ஓடிச்சு, ஜெயிச்சிருச்சு. இப்போ ஆமா கேட்டு, நீ ஒரு தடவை ஜெயிச்சுட்ட, நான் ஒரு தடவை ஜெயிச்சிட்டேன், இன்னொரு தடவை ரேஸ் வைக்கலாமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மூணாவது பார்த்து இன்னொரு தடவை ரேஸ் வைக்கலாம். ஆனால் இந்த தடவை அந்த பந்தயத்தினுடைய இடத்தை நான் தான் தீர்மானம் பண்ணுவேன்னுச்சு ஆமை. எந்த கிரவுண்டில் ஓடணும்னு நான் தான் தீர்மானம் பண்ணுவேன். முயலுக்கு அதுக்கு என்ன பண்ணிக்கோ, எங்கே வேணாலும் வை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் வந்து ஒரு இடத்த தீர்மானம் பண்ணி இங்கேருந்து நம்ம ஓடி போகணும் அப்படின்னு. முயல் ஓகே ஸ்டார்ட். கடன்னு முயல் ஓடிச்சு. ஆமாம் நிதானமாக நடந்து போகுது. ஓடி போன முயல் அப்படியே நிற்கிது. என்னென்னா முன்னாடி ஒரு ஆறு குறுக்க போகுது. ஒரு ஆறு குறுக்க போகுது. முயல் எப்படி தண்ணியில் இறங்கி ஓட முடியும்? முயல் நின்றுச்சு, கரை ஓரமாக நின்றுச்சு. ஆமாம் அப்படி மெதுவாக வந்து கரைக்கிட்ட முயல்கிட்ட வந்துடுச்சு. முயல்கிட்ட வந்துட்டு, என்னப்பா போலையான்னு, எப்படிப்பா போகிறது? இந்த மாதிரி நீ ஆற்றுக்கு நடுவில் வந்து நீ ரேஸை வச்சு விட்டிய அப்படி. சரி அப்போ ஒன்று பண்ணலாம், இந்த கரையை கடக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நீ என் முதுகில் ஏறிக்கோ, நீ ஏன் முதுகில் ஏறிக்கோ, நான் தண்ணியில் கடந்து போய் உன்னை அங்கே விடுறேன் அப்படின்னு. முயல் வந்து ஆமை முதுகில் ஏறிச்சு. ஆமை மெதுவாக தண்ணியை நீந்தி போய் கரையை கடந்து முயலை இறக்கி விட்டுச்சு. முயல் ஓடுறதுக்கு யோசிச்சது, சி தண்ணியில் நம்மளை இது தூக்கிட்டு வந்துச்சு, எப்படி நம்ம மட்டும் ஓடி போகிறது அப்படின்னு அந்த ஆமை. இப்போ நீ ஏன் முதுகில் ஏறிக்கோ, நான் ஓடி போகிறேன் அப்படின்னு. அப்போ ஆமை முயல் முதுகில் ஏறிச்சு. ரெண்டு பேரும் ஓடி போய் அந்த எள்ளு கோட்டை தொட்டுட்டாங்க. இப்போ யார் ஜெயிச்சா? ரெண்டு பேரும் ஜெயிச்சாங்க. யூ வின், ஐ வின். நீயும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும். நீயும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். இதுதான் இந்த கதையினுடைய, இதுதான் அந்த கதையோட மூணாவது பார்ட்டு. சரிங்களா? இப்போ அந்த கதை 3 பார்ட் வரைக்கும் வந்துருச்சு. சரிங்களா? முயலாமை கதை முதல்ல ஆணவத்தினால முயல் தோத்துது, நிதானமும் அந்த நேரடியான சிந்தனையும் இருந்ததுனால ஆமை ஜெயிச்சுது. 2வது பார்ட்டில் முயல் அந்த டெடிகேஷன் இருந்ததுனால
முயல் ஜெயிச்சிருச்சு, விடாமுயற்சி முயல் ஜெயிச்சிச்சு. மூணாவது பாட்டுல ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சு இன்னொருத்தர் தோற்கிறது வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கையில அத்தனை பேரும் ஜெயிக்கணும் என்பதுதான் மூன்றாவது பாட்டனுடைய கரு. இப்ப நம்ம எல்லாரும் யாரெல்லாம் ஜெயிக்கணும்? இப்போ எல்லாரும் ஜெயிக்கணும். மனுஷனா பிறந்த அத்தனை பேரும் ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்கணும்னா என்னங்க எல்லை கோடு? நம்மளுடைய எல்லை கோடு என்னது? இறைவனுடைய அருளை பெறுவதுதான் நம்மளுடைய எல்லை கோடு. வீடு கட்டி வாழறதா இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறதா? என்னதாங்க எல்லை கோடு? அதெல்லாம் ஒரு எண்டு தான். எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் 60 வயசு ஆன உடனே ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். அனுப்பிடுவாரா இல்லையா? அடுத்த நாள் நீங்கள் போய் அந்த சீட்டில் உட்கார முடியுமா? முடியாது. இப்போ எலெக்ஷன் நடந்தது, 5 வருஷம் ஆச்சு. முதல்ல வீட்டுக்கு போ, எலெக்ஷன் வைக்கிறேன், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து மறுபடியும் உட்காரட்டும். அப்போ எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் 5 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். அப்போ எந்த பதவி, எது நம்மளை வீட்டுக்கு அனுப்பாத ஒரு பதவி? இறைவனுடைய அருள் மட்டும்தான் நம்மளை வெதுக்கு ஒதுக்கவே ஒதுக்காது. எப்போ இருந்தாலும் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்கா? இல்லை. இறைவனுடைய அருள் அடையிறதுக்கு ஏதாவது வயது உச்சவரம் ஏதாவது இருக்கா? எதுவும் கிடையாது. அத்தனை பேருக்கும் கிடைக்கக்கூடியது இறைவனுடைய அருள். அப்ப எந்த பாதையில் நம்ம பண்ணினா அந்த இறைவனுடைய அருளை வேகமாக அடையலாம்? இதுதான் இப்ப பிரச்சனை. எந்த பாதையில போறது? சுலபமான பாதையில போறது தான் நமக்கெல்லாம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த மனசு எதை நோக்கி பயணம் பண்ணுது? மனசு எது மேல ஆசைப்படுது? இப்ப தண்ணி ஓடுதுங்க, இங்க தண்ணி ஊத்துனா எங்க ஓடும் தண்ணி? பள்ளத்தை நோக்கி ஓடும். அதுதான் தண்ணியோட இயல்பு. அது இல்லை நான் இப்படிதான் போறேன் அப்படின்னு எதிர்பக்கமா தண்ணி போய் பார்த்துருக்கீங்களா? தண்ணி அந்த பள்ளத்தை நோக்கி தான் ஓடும். அதே மாதிரி நம்ம மனசு எதை நோக்கி ஓடும்? இன்பத்தை நோக்கி தான் ஓடும். அது எப்படிப்பட்ட இன்பம்? சிற்றின்பங்கள். நிலையில்லாத அந்த இன்பத்தை நோக்கி தான் மனசு போ. அது இயல்பு, மனித இயல்பே அதுதான். அது எதை நோக்கி போகும் அப்படின்னா, எதிர்நீச்சல் போட்டு இறைவனை அடையணும் அப்படின்ற அந்த பாதையில மனசு போகுமா? போகாது. எதிர்நீச்சல் போடுறதுக்கெல்லாம் மனசுக்கு பிடிக்காது. ஏன்? அட இதுதான் ஏன் நல்லா இருக்கு, இப்படியே போயிட்டே இருக்கலாம் போல இல்லையா? இப்போ கிரிவலம் எல்லாரும் போதும்பா, கிரிவலம் நிறுத்துங்க அப்படின்னா கிரிவலத்தில் நடக்கிறவங்களும் பாருங்க, ஒரு மந்திரத்தை சொல்லிட்டே நடந்தீங்கன்னா வழி தெரியுமா? தெரியாது. பக்கத்தில் கதை பேசிக்கிட்டே நடந்து பாருங்க, வழி தெரியும். ஏன்? நம்மளுடைய மனசு எதை நோக்கி செல்லுகின்றது? மந்திரத்தை மட்டுமே சொல்லிட்டு கிரிவலம் போகணும், அதுதான் கண்டிஷன் சொன்னா எவ்வளோ பேர் கிரிவலத்தில் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் மந்திரத்தை மட்டும்தான் முணுமுணுத்துட்டு இருக்கணும், வேற எதுவும் பேசக்கூடாது, வழியில் எதுவும் குடிக்கக்கூடாது, வழியில் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுங்க. கிரிவலம் என்ன ஆகும்? எவ்வளோ பேர் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? கிரிவலத்தில் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். 1 கிலோமீட்டர் கூட கிரிவலம் நடக்காது. அப்போ நம்ம மனசு எதை நோக்கி போகுது? இப்படியே போய்கிட்டு இருந்தால் மிளகா பஜ்ஜி வாசனை அடிக்குது, மிளகா பஜ்ஜி வாசனை அடிக்குது. அப்படி போனால் என்னென்னமோ கலர் கலராக தொங்க, மணி வாங்கலாமா, மோதிரம் வாங்கலாமா, என்ன வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஷாப்பிங் மாதிரி இருக்குது கிரிவலம். கிரிவல பாதை மொத்தமும் ஷாப்பிங் மாலாக மாறிடுச்சு. அப்போ எப்படி அந்த மனசு அடங்கி இறைவனுடைய அருளை அடையிறது? அப்போ என்ன பண்ணணும்? அப்போ அந்த மனசை எதிர்நீச்சல் போட வைக்கிறோமா இல்லையா? நம்ம ஆனால் போட வைக்கிறோமா? மனசு எதிர்நீச்சல் போடுதா? இல்லையே. ஒரு சினிமாக்காரன் வந்தா எப்படி இருக்குது? ஓடி அவனுக்கு நாம யாருன்னே தெரிய போறது இல்லை. நாம யாருன்னு அவனுக்கு தெரிய போதா? ஆனா ஓடி போய் கும்பல்ல முண்டி அடிச்சுட்டு போய் அப்படியே கையாட்டுறது. அதுல என்னத்தை கண்டாயா? என்ன சுகம் கண்டா? ஒன்றும் கிடையாது. ஒரு டீக்கு உதவாது, ஒரு டீ குடிக்க உதவாது. ஆனா மனசு அதை நோக்கி தான் ஓடுது இல்லையா? ஆனா இந்த இடத்துல ஒரு இறைவனுடைய அருள் நடக்க போது, இந்த இடத்துல ஒரு பிரசங்கம் நடக்க போது அப்படின்னா 1008 காரணம் அங்க போகாம இருக்கிறது. அங்க போக ரொம்ப வெயிலா இருக்கியா, நம்ம தீபத்துக்கு போய்க்கலாம். இப்ப ரொம்ப வெயிலா இருக்கு, சித்திரை மாசம் ரொம்ப வெயில்.
தீபத்துக்கு போனால் வெயில் இருக்காது, மழை கூட பெஞ்சாலும் பெய்யும். அப்போ தீபத்துக்கு போயிடலாம் நம்ம. அந்த மாதிரி எவ்வளோ பேர் நினச்சிருக்காங்க. எப்போ வந்து கும்பல் வந்து பார்த்தீங்கல்ல, வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறமா தான் கும்பல் வர ஆரம்பிச்சு. இயற்கை நம்மளால தாங்க முடியல வெயில். அப்போ என்ன பண்ணுறோம், இறைவனுடைய அருளை அடையிறதே தள்ளி போடுறோம். கொஞ்சம் போஸ்ட்போன், வெயில் தாழட்டும், வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் போய்க்கலாம், ராத்திரி போய்க்கலாம், விடிகாத்தால போய்க்கலாம். அப்புறம் எப்படி இருக்குது மனசு? அப்போ எப்படி இருக்குது மனசு? வந்து எதிர்நீச்சல் போட்டு இறைவனுடைய அருளை அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் மனசு இல்லை. அது இந்த பக்கம் ஏதாவது மாயாஜாலம் ஜிம்மிக்ஸ் ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதை தேடி தான் ஓடுது. வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், பேர பேத்திகளை பார்க்கணும். இப்படிதான் மனசு. இறைவனுடைய அருளை அடைய வேண்டும், இறைவனுடைய அருளை அடைய வேண்டும் அப்படின்னு அந்த மனசு என்னைக்காவது யோசனை பண்ணுதா? அப்படியே ஒரு 20 வயசு பையன் ஆசைப்பட்டான்னா அவனுடைய பெற்றோரோ மற்றவங்களோ என்ன சொல்லுவாங்க, என்னையா அவசரம் உனக்கு, இப்போ ஒரு 60 வயசு ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இதுக்குள்ளார போய் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன், அங்கே போய் என்ன பண்ண போகிறேன், அதெல்லாம் குடும்பம் கொடுத்தனெல்லாம் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால தான் இளைஞர்களை நம்மளால் பார்க்க முடியறதே இல்லை. அதை தடுக்கிறது யாரு? நாம தான். பெற்றோர்கள் தான் இளைஞர்களை தடுக்கிறாங்க. இதுக்குள்ள என்ன அவசரம், நல்ல உத்தியோகத்துக்கு போ, நல்ல படிப்பு படிச்சுக்கோ, நல்ல கல்யாணம் பண்ணிக்கோ, வீடு வாசல் இரு, நல்ல வசதியாக வாழ கற்றுக்கோ, ஒரு செக்யூரிட்டி தேடிக்கோ, அதுக்கப்புறமா நம்ம சாமி கும்பிட போகலாம். இப்போ சாமி கும்பிடுறத தள்ளி வைக்க எத்தனை பேர் வீட்டில் இங்கே பூஜை ரூம் இருக்குது? இப்போல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. பூஜை ரூம் முதல்ல கட் ஆயிடுச்சு, அடுத்து என்ன ரூம் கட் ஆகுது தெரியுங்களா? சமையல் ரூமும் கட் ஆயிடுச்சு. இப்போ மேல்நாட்டிலலாம் கிச்சன்லெஸ் ஹவுஸ், கிச்சனும் கிடையாது, ஆர்டர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜு மட்டும் பெருசாக வாங்கி வச்சுக்கலாம், மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. எந்த ஊரில் மருத்துவமனை அதிகமாகிக்கிட்டே போதோ அப்போ என்ன அர்த்தம்? மருத்துவமனை அதிகமாச்சுன்னா என்ன அர்த்தம்? சுகாதாரம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மளாம் முன்னேறிட்டோம்னு நினச்சிக்கிட்டோம். மருத்துவமனை அதிகமான உடனே முன்னேறிட்டோம்னு நினச்சிக்கிட்டோம். ஃபெர்டிலிட்டி சென்டர், குழந்தை பிறக்கலை யாருக்கும், மலட்டுத்தன்மை அதிகமாயிருச்சு, ஊருக்கு ஊர் ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்துருச்சு. குழந்தைய பெற்று கொடுக்குறான் ஹாஸ்பிட்டலில். முந்தையெல்லாம் ஒரு வீட்டுக்கு 10 பிள்ளை, 12 பிள்ளை, 15 பிள்ளை, 16 பிள்ளை பெற்றது போக இப்போ ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கே வழியை காணும், ஹாஸ்பிட்டல் நோக்கி போகிறோம். எதனால் அப்படி ஆச்சு? ஸோ மருத்துவமனை அதிகமாகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் சரியாக வாழலைன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கணும். மருத்துவமனை அதிகமாச்சுன்னா நாம் சரியாக வாழவில்லை, நம்மளுடைய ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கு. ஏன் ஆரோக்கியம் கெட்டு போச்சு? ஆரோக்கியம் ஏன் கெட்டு போச்சு? தன்னை பற்றிய சிந்தனை யாருக்கும் இல்லை. அடுத்தவன் நம்மளை என்ன நினைப்பான்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான் இல்லையா? இப்போ நான் இங்கே ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்களோன்ற எண்ணத்தில் தானே இப்படி வந்திருக்கிறேன். இல்லாட்டி காலையில் போட்ட சட்டையோடு வந்திருக்கேன். இப்போ சாயந்தரம் சொற்பொழிவு 12 சட்டை மாற்றிட்டு வந்திருக்கிறேன். ஏன்? பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அந்த எண்ணம் தான். நிஜமாவே அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பான்னு தான் யோசிக்கிறவங்க ஒழிய படைத்தவன் என்ன நினைப்பான் யோசிக்கிறதே இல்லை. படைச்சவன் என்ன நினைக்க போறான் நம்மளை பற்றி? படைச்சவன் என்ன நினைப்பான்னு யோசிச்சா நம்மளுடைய வாழ்க்கை முறை நல்லா இருக்கும். அவ்வளோதான். அப்போ நம்ம அந்த படைத்தவனுடைய அந்த அருளை பெற வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும்? ஒருத்தர் ஒரு பால்கனியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்க. ஒரு எறும்பு அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு பெரிய இலை, அந்த எறும்பு இத்தினூண்டு, ஆனால் அதை விட ஒரு 10-15 மடங்கு பெரிய இலையை அந்த எறும்பு இழுத்துக்கிட்டே போகுது. இவர் பார்க்குறாரு, அப்படியே எங்கள் அப்பா இத்தினூண்டு எறும்பு அவ்வளோ பெரிய இலையை இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்னு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு பெரிய வெடிப்பு, தரையில் வந்து ஒரு பெரிய பிளவு இருக்குது, எறும்பு அதுக்குள்ளே விழுந்துடும். அந்த பிளவுக்கு போச்சுன்னா எறும்பு அதுக்குள்ளே விழுந்துடும். இவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு, இது எப்படி தான் இது கிராஸ் பண்ண போகுது, இல்லை அது விட்டுற போதா, என்ன பண்ண போகுது அப்படின்னு.
அந்த எறும்பு அழகாக அப்படியே போச்சு. அந்த பிளவை பார்த்தோன்னே நின்றுட்டு திரும்பி வந்துட்டு அது வரைக்கும் இழுத்துக்கிட்டு வந்த இலைய பின்னாடியிலேருந்து தள்ள ஆரம்பிச்சு. இவருக்கு அட்டைங்கப்பா, அந்த அத்தனோட எறும்புக்கு எவ்வளோ பெரிய அறிவு! அது இழுத்துக்கிட்டே போச்சுன்னா விழுந்துட்டு இருக்கும். இது அந்த பிளவை பார்த்த உடனே நின்று இலையை தள்ளுது. இலையை தள்ளி அந்த பிளவு கிட்ட இலையை போனதுக்கு அப்புறமா அந்த இலை மேலே ஏறி இலைக்கு அந்த பக்கம் இறங்கி மறுபடியும் இலை இழுத்துட்டு போச்சு. இவருக்கு ஆச்சரியம், அவ்வளோ ஆச்சரியம். அட்டேங்கப்பா, இத்தினுடைய எறும்புக்குள்ள இறைவன் எப்படிப்பட்ட அறிவை படைத்து வைத்திருக்கின்றார். அதில் அப்படியே இழுத்துக்கிட்டே போனால் கீழே விழுந்துடும் சொல்லி நின்று அந்த இலையை தள்ளி அது மேலே ஏறி அந்த பக்கம் போய் மறுபடியும் அதை இழுத்துக்கிட்டு போதே இது என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அது அழகாக இழுத்துக்கிட்டே போய் அதனுடைய இடத்துக்கு போயிருச்சு. அதனுடைய இடத்துல அந்த ஓட்டைக்கு உள்ளார அந்த இலையை கொண்டு போக முடியல. இந்த ஓட்டைக்கு உள்ளார இலையை கொண்டு போக முடியல. அதுவும் இந்த பக்கம் இழுக்குது, தள்ளுது, என்னென்னமோ பண்ணி பார்க்குது, கொண்டு போக முடியல. கடைசியில் என்ன பண்ணுச்சு? இலையை அப்படியே விட்டுட்டு அது உள்ளே போயிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு வந்த இலையை அது அனுபவிக்க முடியாமல் அப்படியே விட்டுட்டு உள்ளே போயிடுச்சு. இதுதான் எறும்புடைய மார்க்கம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிதான். பிறந்தோம், நல்லா படித்தோம், நல்ல உத்தியோகத்துக்கு போனோம், நிறைய சம்பாதிச்சோம், நிறைய சேர்த்து வச்சோம். கடைசியில் என்ன பண்ணினோம்? எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வெறுங்கையோட தான் போறோம். சித்திரகுப்தன் என்ன பண்றான்? பார்க்குறான், என்னத்தடா நீ கொண்டு வந்த, என்னத்தடா நீ எடுத்துக்கிட்டு போற. அப்போ அந்த எறும்பு என்ன பண்ணுச்சு? எவ்வளோ முயற்சி பண்ணுச்சு, எவ்வளோ புத்திசாலித்தனமா அந்த இலையை பரட்டி திரும்பி போய் அந்த இலையை எடுத்துக்கிட்டு போச்சு. ஆனால் கூட அதால் அதை அனுபவிக்க முடிஞ்சுதா? கடைசியில் விட்டுட்டு தான் போச்சு. அதே மாதிரி நாமளும் எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ பாடுபட்டு இந்த அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கடைசியில் என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோம். என்னத்தை எடுத்துட்டு போகிறோம்? ஒன்றுமே எடுத்து. அப்போ என்ன பண்ணுறதுங்க? அப்போ என்ன பண்ணணும் நம்ம? அப்போ அது எறும்பனுடைய எல்லா விஷயங்களும் சரிதான். ஆனால் அது எதை சிந்தித்து இருக்க வேண்டும்? இந்த இலையை நம்மளுடைய இடத்திற்கு எடுத்து செல்ல முடியுமா? அதனுடைய இலக்கு அதை சிந்திச்சிருக்கணும். நம்மளுடைய இலக்கு என்னங்க? நல்லா வாழ்ந்து வயசாகி நோய் நொடி. நிறைய பேரோட இலக்கு என்ன தெரியுமா? நோய் நொடி இல்லாம பொட்டுன்னு போயிடணும், யாருக்கும் பாரம் இல்லாம பொட்டுன்னு போயிடணும். இதுதானே நிறைய பேருடைய இலக்கு. இது வாங்க இலக்கு. இதுக்காக மனுஷனா பிறந்த நம்ம. அப்ப நம்மளுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? பாடுபட்ட அந்த பொருளை நாம் அனுபவிக்க வேண்டும். பாடுபட்டு சம்பாதிச்ச அந்த பொருளை அனுபவிக்கணும். என்ன சம்பாதிச்சிருக்கிறோம் இந்த பிறவியில? இந்த அற்புதமான மனித தேகத்தை நாம் சம்பாதிச்சிருக்கிறோம் இல்லையா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்ப அவ்வளவு அற்புதமா சம்பாதிச்ச இந்த தேகத்தை நம்ம அனுபவிக்கணுமா வேண்டாமா? அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறோமே. அப்ப அதை எப்படி அனுபவிக்கிறது? நல்லா சாப்பிட்றது, நல்ல துணிமணி உடுத்திக்கிறது, நல்ல வீடு கட்டி வாழறது, இதுக்கு பேர் அனுபவிக்கிறது இல்லை. இறைவனை நமக்குள்ளார கொண்டு வரணும். நம்ம உள்ளத்துல யாரை கொண்டு வரணும்? இறைவனை நம்ம உள்ளத்துல கொண்டு வரணும். ஆனா யாரை கொண்டு வந்து வச்சுன்னு இருக்கிறோம்? ரஜினிகாந்த், எம்ஜிஆர், விஜயகாந்த், விஜய், நயன்தாரா, இவங்களெல்லாம் கொண்டு வந்து உள்ள வச்சுன்னு இருக்கிறோம். யாரை கொண்டு வந்து வச்சிருக்கணும்? ஆனால் யாரை வச்சுட்டு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? பாடுபட்டு சம்பாதிச்ச அந்த இலையை எப்படி அது விட்டு போச்சோ அது மாதிரி பாடுபட்டு சம்பாதிச்சு இந்த தேகத்தை அம்போடு விட்டு செத்து போயிடுறோங்க ஐயா, இல்லையா? அப்போ அந்த தேகத்தை நம்ம அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கணும்? இந்த தேகத்தை அழிய விடலாமா? இந்த தேகத்துக்கு நோய் நொடி வரலாமா? வரக்கூடாதுங்க. ஏன் வருது? இந்த தேகத்துக்கு நோய் நொடி ஏன் வருது? அஜாக்கிரதை. எதை சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், இந்த 4 ஏனாக்கு பதில் தெரியல நமக்கு.
எதை வேணாலும் சாப்பிட்றது, எப்படி வேணாலும் சாப்பிட்றது, எப்போ வேணாலும் சாப்பிட்றது, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்றது. அப்புறம் எப்படி இந்த உடம்பு நல்லா இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது, நல்லாவே இருக்காது இல்லையா? அப்போ எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும்னு சிந்திச்சு செயல்பட்டாதான் இந்த தேகத்தை காப்பாற்றிக்க முடியும். தேகத்தை காப்பாற்றிக்கிட்டாதான் இறைவனை உள்ள கொண்டு வந்து வைக்க முடியும். வீடே கட்டாமல் எப்படி கொடுத்துன்னு போகிறது? முடியாது இல்லை. அப்போ இந்த தேகம் உள்ளம் நல்லா இருந்தால் தானே இறைவனை கொண்டு வந்து உள்ளத்தில் வைக்க முடியும். அப்போ இறைவனை உள்ளத்தில் வைக்கணும்னா உள்ளத்தை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? உள்ளத்தை ஒரு வீட்டுக்கு கொடுத்தனம் பண்ணணும்னா அந்த வீட்டை என்ன பண்ணுறோம்? சுத்தம் பண்ணுறோமா இல்லையா? என்னப்பா வீட்டை அப்படியே கொடுக்குற, ஒயிட் வாஷ் பண்ணி கொடு கேட்குறோமா இல்லையா? அப்போ இந்த உடம்புல உள்ளத்தை ஒயிட் வாஷ் பண்ணணுமா வேணாமா? இறைவன் உள்ள வரணும்னா இந்த உள்ளத்தை ஒயிட் வாஷ் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணணும். உள்ளத்தை சுத்தம் பண்ணணும். எப்படி சுத்தம் பண்ணுறது? உள்ள பெனாயில் இருந்தால் கொஞ்சம் எடுத்து குடிச்சிடலாமா? டெட்டால் போட்டு கழுவ முடியுமா? இல்லை ஹார்பி கொஞ்சம் ஊற்றி கழுவிடலாமா? இல்லை 4 பாய்ச்ச ஒன்று எடுத்து உள்ளே போட்டுட்டா உள்ள சுத்தமாயிடுமா? என்னதையா பண்ணுறது உள்ள சுத்தமாகிறதுக்கு? பக்தி பண்ணணுங்க. உள்ளம் சுத்தமாக இருக்கணும்னா ஒரே வழி என்ன? பக்தி. அந்த பக்தி மார்க்கம் தான் எறும்பு மார்க்கம். அந்த எறும்பு எவ்வளவு அழகா அந்த ஒழுக்கம் இருக்கு பார்த்தீங்க. அந்த எறும்புக்கு இருக்கிற ஒழுக்கம் இருக்கு பாருங்க, யாருக்கும் கிடையாது. நம்ம ஒரு ரோடு பிளாக் பண்ணிட்டா திருப்பி அந்த ரோடுக்குள்ளார வர்றதுக்கு எவ்வளோ பாடுபடுவோம். எறும்பு அப்படிலாம் இல்லை, அவ்வளோ அழகாக நகர்ந்து போயிட்டு. ஒரு வெள்ளத்தை வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வெள்ளைக்கட்டியை வச்சுங்க, இல்லை ஒரு சர்க்கரையோ ஒரு ஸ்வீட்டோ சிந்திடுச்சுன்னா எறும்புக்கு யாருங்க போய் சொல்றது? அங்கே சர்க்கரை இருக்கு நீ போ, அங்கே இனிப்பு இருக்குது நீ போய் சாப்பிடு அப்படின்னு அந்த எறும்புக்கு யார் போய் சொல்றது? யார் சொல்றா தெரியுங்களா? அந்த வெல்லமோ இனிப்போ சர்க்கரையோ சொல்லும், நான் இங்கே தான் இருக்கிறேன் நீ வான்னு. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாஷை. அதுக்கெல்லாம் யாரு நடுநாயகம்? ஐயா ரொம்ப அழகா சொன்னார் இறைவன். இறைவன் அங்கே பார்த்துட்டே இருப்பாரு. வெள்ளைக்கட்டி இங்கே வந்திருக்குது, வெள்ளத்துக்கு என்ன வேணும்? எறும்பு வரணும். வெள்ளத்துக்கு எறும்பு வந்து அதை சாப்பிடணும், எறும்புக்கு வெள்ளம் வேணும். ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பை யார் ஏற்படுத்துறது? இறைவன். அப்ப நமக்கெல்லாம் நம்மளுடைய தேகத்துக்கும் நம்ம தேகத்துக்குள்ள இருக்கிற ஆன்மாவிற்கும் தொடர்பை யார் ஏற்படுத்த முடியும்? இறைவன் தான் ஏற்படுத்த. அப்ப நம்ம அவனை என்ன பண்ணணும்? பக்தி பண்ணணும். இறைவனை பக்தி பண்ணால் ஒழிய நம்மளால இறைவனுடைய அருளை பெற முடியாது. ஆனா அதுக்கு எவ்வளவு காலம் ஆகுங்க? ஒவ்வொரு ஆதாரத்திலிருந்தும் அப்படியே கொண்டு வந்து 6 ஆதாரம் இருக்கு. ஒரு ஆதாரத்துக்கு எவ்வளவு வருஷம் தெரியுங்களா கணக்கு? 12 வருஷம். மூலாதாரத்திலிருந்து நம்ம இங்க பூர்வ மத்திய வரைக்கும் ஆஞ்ஞாக்கு வர வரைக்கும் 72 வருஷம் வேணும். தாங்குமா? எத்தனை வருஷத்துல நம்ம ஆன்மீகத்தை ஆரம்பிக்கிறோம்? ஒரு வயசுல ஆரம்பிச்சா கூட 72 வருஷம் ஆயிடுமே. நம்ம ஆரம்பிக்கிறதே 40-50 வயசுல தான் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சு ஒரு ஆதாரத்தை தாண்டறதுக்குள்ள முடிஞ்சு போகுது. அப்போ அந்த மார்க்கத்தில் நம்ம எப்படி தான் போறது? அப்ப வேற ஏதாவது மார்க்கம் வரணும். சரிப்பா, ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே பறவை மாதிரி. பறவை என்ன பண்ணும்? அப்படியே சரன்னு பறந்து மேலே போயிடும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாலாம் இல்லை, நேராக போயிடும். அந்த மார்க்கம் ஈஸியா இல்லையா? நேராக போய் இறைவனுடைய அருளை பெறது எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ந்து 72 வருஷம் கஷ்டப்பட்டு இறைவனுடைய அருளை பெறது எப்படி? அதை தான் இங்கே யோசிக்க சொல்றாரு. பீபிலிகா மார்க்கம் எறும்பு அந்த மாதிரி போனா வெற்றி நிச்சயம் கண்டிப்பா. என்ன மெதுவா ஊர்ந்து போய்கிட்டு. பறவை மார்க்கம் சரணுன்னு பறந்து இலக்கை அடையலாம் இல்லையா? அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பறக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவுதான், சரட்டும் பறந்து போயிடும். அப்போ அந்த மார்க்கத்துல போனா எப்படி நல்லா இருக்குமா? ஒரு அரசர் 2 பறவையை அவருக்கு இனமா கொடுக்குறாங்க. 2 அற்புதமான பறவை. அந்த அரண்மனையில ஃபால்கான் பறவை ஆஸ்திரேலியாவில கொண்டு வந்த பறவை. அதை கொடுத்துருக்கிறாங்க. அவர் அரண்மனையில் வைக்கிறாரு.
அது அரண்மனையில் பறக்க விடணும். அவர் பார்க்குறாரு, ஒரு வாரமாவது ஒரு பறவை மட்டும் அற்புதமாக பறந்துகிட்டு இருக்குது, பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இன்னொரு பறவை பறக்கவே மாட்டேங்குது, ஒரே கலையில் உட்காந்து. இவரு ராஜா பார்க்குறாரு, என்ன ஆச்சு, அந்த பறவை பறக்கவே மாட்டேங்குது, ஏதாவது டம்மி பீஸை கொண்டாந்து கொடுத்துட்டியா? இல்லை இல்லை, 2 அற்புதமான பறவைகள், அது ஏன் பறக்க மாட்டேன்? அதை பறக்க வைக்கிறவனுக்கு என்ன வேணாலும் வெகுமதி கொடுக்கலாம். எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, ஒருத்தனை பறவையை ட்ரைனிங் பண்ண அத்தனை பேர் வந்து பறக்கு, ஒன்றுமே ஆகலை. ஒரு நாள் ராஜா வெறுத்து போயிட்டார். அடுத்த நாள் எழுந்து வர்றாரு, 2 பறவையும் பறந்துகிட்டு இருக்கு. எப்படிடா 2வது பறவை பறந்துச்சு, யார் அந்த வேலையை பண்ணது? ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இந்த ஆள் தான் இந்த பறவையை பறக்க வச்சாரு. என்னையா பண்ணுற நீ, பறவைகளுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறியா, பறவை பாஷை தெரியுமா உனக்கு, என்ன பண்ணுற நீ, என்ன வேலை பண்ணுற? ஐயா ஒன்றும் இல்லையா, நான் ஒரு விவசாயின்னா. விவசாயியா, உனக்கு என்னையா தெரியும் பறவையை பற்றி, அந்த பறவையை நீ எப்படியா பறக்க வச்ச? ஐயா ஒன்றுமே இல்லைங்க ஐயா, அந்த பறவை அந்த கிளையில் உட்காந்துக்கிட்டே தான் இருந்துச்சு, அந்த கிளையை வெட்டிட்டு ஐயா ஆட்டோமேட்டிக்காக அந்த பறவை பறந்துருச்சு. நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி தான் ஒரு கிளையில் உட்காந்துக்கிட்டோம், பறக்கவே மாட்டேங்கிறோம். என்ன கிளை அது? குடும்பம், பாசம், அன்பு, காதல், நேசம், பற்று, இத்தனையும் பிடிச்சிக்கிட்டு ஒரே கலையில் உட்காந்துட்டு இருக்கு. அந்த கலையிலேருந்து எப்படிங்க வெளியே வர்றது? என்ன பண்ணுறது? பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருளம்பல பற்றைய பற்றுமினோ ஏற்றும் இரவீரே வள்ளலார் சொல்லிக் கொடுக்குது. எல்லா பற்றையும் விட்டுட்டு அம்பலம் தோ இருக்கிறாரே ஒருத்தர், அவரை பிடிங்கன்னாரு. அவரை பிடிச்சா போதும். நாம் எதை பிடிச்சிட்டு இருக்கிறோம்? தேவையில்லாத கலையில் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் பிடிச்சிக்கிட்டு, என்னுடைய பொண்டாட்டி, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என் பிள்ளை, என் பொண்ணு, என் சொத்து, என் காரு, என் வாட்டர் பாட்டில், என் பேனா, இதை கூட விட மாட்டோம். ஏன் யாராவது பேனா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கொடுப்போம் நம்ம யோசிச்சு பாருங்க. பேனாவை திறந்து மூடியை கையில் வச்சுக்கிட்டு பேனா மட்டும்தான் கொடுப்போம். ஏன்னா மூடியோட கொடுத்து அவன் எடுத்துன்னு போயிட்டா என்ன பண்ணுறது? அதனால மூடியை கழட்டி கையில் வச்சுக்கிட்டு தான் கொடுப்போம். உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க இல்லையா? அப்போ இதை கூட விட்டுட்டு நம்ம போகிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணா, அந்த பறவை பறக்கணும்னா கிளையை வெட்டிட்டான், பறவை பறந்துருச்சு. அப்போ அந்த பாசங்கிற அந்த கிளையை வெட்டினாதான் இறைவனுடைய அருளை பெற முடியும். அப்போ பறவை மார்க்கமாக இருந்தாலும் அங்கேயும் சிக்கல் இருக்கு, எறும்பு மார்க்கமாக இருந்தாலும் சிக்கல் இருக்கு, பறவை மார்க்கமாக இருந்தாலும் சிக்கல் இருக்கு. ஆனால் 2 மார்க்கமும் கலந்து இருந்தாதான் அந்த சிக்கலை நம்மளால தீர்க்க முடியும். அப்ப எறும்பு மாதிரி கடின உழைப்பு, அயராத உழைப்பு நமக்கு இருக்கணும். பறவை மாதிரி கழுகு பார்த்துருக்கீங்களா? கழுகோட ஆயுசு என்னங்க? கழுகோட ஆயுசு ஒரு 70 வருஷம் தான் வச்சுக்கோ. ஆனால் கழுகு எவ்வளோ வருஷம் வாழும் தெரியுமா? 120 வருஷம் வாழும். ஒவ்வொரு கழுகும் 120 வருஷம் வாழும். எப்படி தெரியுமா? அது ஒரு 80 வயசுக்கிட்ட வரும் பொழுது யாருக்கா தெரியுமா அது என்ன பண்ணணும்னு? ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிடும். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு அதனுடைய அழகு ஆல்ரெடி தேஞ்சு போய் கிடக்கும். அந்த தேஞ்சு போன அழகால தன்னுடைய ரெக்கை ஒன்னொன்னா மொத்த ரெக்கையும் பிச்சு போட்டுரும். மொத்த ரெக்கையும் பிச்சு போட்டு அதனுடைய அழகையும் பாறையில குத்தி 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 உடைச்சிடும். அதுக்கு 80 வயசு ஆகும்போது மொத்தமா அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படியே கிடக்கும். ஒரு 3 மாசம் அது அப்படியே தான் அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கும். 3 மாசம் கழிச்சு அதுக்கு புதுசா இறகுகள் முளைக்க ஆரம்பிச்சு புதுசா அந்த அழகு உருவாகி அது மறுபடியும் சுதந்திரமா பறந்து இன்னும் 40 வருடம் அதிகமாக உயிர் வாழும். கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க, நான் கதெல்லாம் உடனே. அதனுடைய ஆயுள் அவ்வளவுதான். ஆனா அது தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். நாம யாராவது நம்மளை புதுப்பிச்சுக்கிறோமா? எனக்கு கூட நினைச்சு போச்சுங்க. புதுப்பிச்சுக்கிறதுனா உடனே போய் டை அடிச்சுக்கிறது இல்லை. டை அடிச்சுக்கிட்டா புதுப்பிச்சுக்கிட்டோமா? நம்மளையும் ஏமாத்திக்கிட்டு ஊரையும் ஏமாத்திட்டு இருக்கோம்.
அப்ப இது மறுபடியும் கருப்பாகணும். கழுகு மாதிரி எல்லாத்தையும் விடணும். எல்லாவற்றையும் விட்டு விட்டதினால் வந்த லாபம் இது. வள்ளல் பெருமான் சொல்றார், நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பற்றுகளையும் விட்டுடும். எது மேலேயும் பற்று வைக்க கூடாதுங்க. எது மேலேயும் பற்று வைக்காம தனித்திருந்தோம் என்றால் இடந்தனித்திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், பாடி பணிதல், பக்தி செய்திருத்தல், தெய்வம் பராவல், இப்படி பல விஷயங்களை வள்ளல் பெருமான் சொல்றார். அப்போ இந்த பறவை மார்க்கமாகவே இருந்தாலும் அதிலிருந்து ஒன்று கத்துக்கிறோம். எப்படி தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ளுவது. அப்ப அந்த கழுகு இன்னும் 40 வருஷம் எப்படி வாழுது அப்படின்னா, அதுகிட்ட இருக்கிற அத்தனை வீணா போனதையும் எடுத்து போட்டுட்டு புதியதாக முளைக்க வைக்கிறது. அப்ப நம்ம கிட்ட எல்லாரும் காசிக்கு போயிருப்பீங்க. யாரு காசிக்கு போயிருக்கீங்க? யாராவது காசிக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. ஒரு தயக்கம் இருக்குதுங்க எல்லாருக்கிட்டையும். தயங்காதீங்க. இங்க நான் என்ன மார்க் போட்டு ஏதாவது பண்ண போறேன்னா ஒன்றும் கிடையாது. சும்மா ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். இல்லையா? நான் மட்டும் பேசுறேன்னு நினைக்காதீங்க. நீங்களும் பேசுறீங்க. இப்போ நீங்க சிரிக்கிறீங்க, கை தூக்குறீங்க அப்படின்னா நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அப்ப காசிக்கு போயிருக்கிறோம். ஐயா, என்னத்தையா விட்டுட்டு வந்தோம்? காசிக்கு போனா ஏதாவது விட்டு வரணுமா இல்லையா? என்னத்தை விட்டுட்டு வரோம்? என்ன விட்டுட்டு வந்தோம்? என்னையா? நம்மகிட்ட இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை விட்டு விட்டு வர வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் பாவக்காய் விட்டுட்டேன். அட நீ பாவக்காய் சாப்பிட்டா என்ன, ஆவக்காய் சாப்பிட்டேன், கத்திரிக்காய் விட்டேன், வெண்டைக்காய் விட்டேன், பாவக்காய் விட்டேன். இந்த பழனிக்கு போய் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு வர கதை தான். மொட்டை அடிச்சுட்டா முடி வளராதுன்னு சொல்லி பாருங்க. எவ்வளோ பேர் மொட்டை அடிக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன் நான் கேட்பேன், திருப்பதிக்கு போறீங்க, ஒரு தடவை சுண்டு வரல தான் வெட்டி போட்டு வாங்க. முடியையே கொடுத்துட்டு வரீங்களே, ஒரு தடவை சுண்டு வரல வெட்டி போட்டுட்டு வாங்க. உங்க பக்தி என்ன லெவல்னு பார்த்து பெருமாளுக்கு கோவம்